ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்னென்னலாம் தற்சமயம் தள்ளுபடியில் இருக்கு, யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி வழங்க இருக்காங்க, தள்ளுபடியால என்ன பயன் குறித்து வீடியோவில் முக்கிய தகவலை பார்க்கலாங்க. பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இப்ப என்ன வெளியாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025 மற்றும் 26க்கான பட்ஜெட் தாக்கல் நடந்துட்டு இருக்கு. பட்ஜெட் தாக்கலின் அடிப்படையில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். தமிழ்நாடு அரசு வந்து இதற்கு உண்டான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2025 பட்ஜெட்ல அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்பு தான் பாத்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க. இது வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா வந்து பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சோ கடன் எப்ப தள்ளுபடி செய்ய போறாங்க, தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் இருந்து எப்ப லிஸ்ட் வெளியிட போறாங்க அப்படின்ட்டு சில முக்கியமான கேள்விகள் நாளுக்கு நாள் இழந்த வண்ணம் இருக்குங்க. இது குறித்து இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்ல போறேன். எத்தனை பவுன் இருந்தா நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும், இது குறித்து இந்த வீடியோல முக்கிய கருத்தை சொல்ல போறேங்க. நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு சங்கத்தின் மூலமாக கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கடன்கள் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை விரைவில் கொடுத்திருக்காங்க. தமிழகம் முழுவதுமே கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு விவசாய கடன் 50,000 2 லட்சம் 3 லட்சம் வரை கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அது வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு மிகாமல் இருக்கணும், அந்த மாதிரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வழங்கிய அனைத்து நபர்களுக்குமே முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். இந்த அறிவிப்பானது லிஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மே 30 முடிச்சுட்டு ஜூன் மாதம் முதல் வாரத்துல விவசாயிகளுக்குடான கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கி இருக்கக்கூடிய பயிர்க்கடன்கள், நகை கடன்கள், கல்வி கடன்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன்கள் அனைத்துமே ஒரேடியாக தள்ளுபடி செய்ய இருக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். சோ முதல்வர் அவர்கள் இதற்குண்டான அறிவிப்பை பட்ஜெட்லயே வெளியிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப லிஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. யாருக்கெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய பெயர்கள் வரும், யாருக்கெல்லாமே இதை கொடுக்கலாம் அப்படின்ற தற்சமயம் பெயர் பட்டியல்களை தயாரிச்சுட்டு வராங்க. சோ பெயர் பட்டியல்கள் அடிப்படையில முதல் கட்டமா வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள்ல யாரெல்லாம் கடன் பெற்றிருக்காங்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் கடன்களை முழுமையா தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனைகளை கொண்டு வந்திருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா பயிர்க்கடன் வாங்கிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடக்கும் அப்படின்னா ஃபைனலா உங்க கைக்கு அமௌண்ட் வரும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்ட மகிழ்ச்சி செய்தி வரும் அப்படின்றது இந்த ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள்ளார வந்துடும். ஏன்னா அடுத்த ஆண்டு முதல் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும்ன்றதுனால எல்லாமே நகைக்கடன் தள்ளுபடியா இருந்தாலும் சரி எல்லாமே இந்த ஆண்டுக்குள்ளார வந்துடும். நகைக்கடன் தள்ளுபடியுடைய 2வது பட்டியல் வெளியிட இருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடியில 2வது பட்டியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நகையுடைய ரேட் எல்லாமே தற்சமயம் ஏறிடுச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா நகைக்கடன் பட்டியல்ல 2வது பட்டியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சோ 3 பவுனுக்கு மிகாம வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கடன்கள் தள்ளுபடி ஆகும். ஏன்னா நீங்க 5 பவுன் வச்சு 4.5 பவுன் வச்சுக்குவீங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் அப்படி ஒரே முட்டுக்கா பல்கா தள்ளுபடி ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனா பட் அரசு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க. சோ 3 3.5 4 பவுன் வச்சிருந்தா மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு அரசு கொடுக்க ரெடியா இருக்காங்க. சோ இந்த அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வர காத்துக்கிட்டு இருக்குங்க. சோ இது அந்த அறிவிப்புகள்ல பெயர் பட்டியல் முதற்கட்டமா விவசாய கடன்களுடைய பயிர்க்கடன்களுக்கு உண்டான பெயர் பட்டியல் மே 30 வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. சோ நண்பர்களே, கூட்டுறவுத்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. சோ இந்த அறிவிப்புகள் அனைத்துமே திமுகவுடைய ஆளுங்கட்சியாக இருக்கிற இல்லையா, இந்த அறிவிப்புகள் ஆளுங்கட்சியில அறிவிப்புகள் எல்லாமே வரப்போகுது. சோ இந்த அறிவிப்புகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா விரைவில் செயல்படுத்த இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நகைக்கடன், விவசாய கடன், பயிர்க்கடன் அனைத்துமே தள்ளுபடிக்கு உண்டான பெயர் பட்டியல் தள்ளுபடியும் வழங்க இருக்காங்க.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்னென்னலாம் தற்சமயம் தள்ளுபடியில் இருக்கு, யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி வழங்க இருக்காங்க, தள்ளுபடியால என்ன பயன் குறித்து வீடியோல முக்கிய தகவலை பார்க்கலாங்க. பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இப்ப என்ன வெளியாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025 மற்றும் 26க்கான பட்ஜெட் தாக்கல் நடந்துட்டு இருக்கு. பட்ஜெட் தாக்கலின் அடிப்படையில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். தமிழ்நாடு அரசு வந்து இதற்கு உண்டான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2025 பட்ஜெட்ல அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்பு தான் பாத்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க. இது வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா வந்து பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சோ கடன் எப்ப தள்ளுபடி செய்ய போறாங்க, தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் இருந்து எப்ப லிஸ்ட் வெளியிட போறாங்க அப்படின்ட்டு சில முக்கியமான கேள்விகள் நாளுக்கு நாள் இழந்த வண்ணம் இருக்குங்க. இது குறித்து இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்ல போறேன். எத்தனை பவுன் இருந்தா நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும், இது குறித்து இந்த வீடியோல முக்கிய கருத்தை சொல்ல போறேங்க. நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு சங்கத்தின் மூலமாக கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கடன்கள் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை விரைவில் கொடுத்திருக்காங்க. தமிழகம் முழுவதுமே கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு விவசாய கடன் 50,000 2 லட்சம் 3 லட்சம் வரை கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அது வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு மிகாமல் இருக்கணும், அந்த மாதிரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வழங்கிய அனைத்து நபர்களுக்குமே முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். இந்த அறிவிப்பானது லிஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மே 30 முடிச்சுட்டு ஜூன் மாதம் முதல் வாரத்துல விவசாயிகளுக்குடான கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கி இருக்கக்கூடிய பயிர்க்கடன்கள், நகை கடன்கள், கல்வி கடன்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன்கள் அனைத்துமே ஒரேடியாக தள்ளுபடி செய்ய இருக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். சோ முதல்வர் அவர்கள் இதற்குண்டான அறிவிப்பை பட்ஜெட்லயே வெளியிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப லிஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. யாருக்கெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய பெயர்கள் வரும், யாருக்கெல்லாமே இதை கொடுக்கலாம் அப்படின்ற தற்சமயம் பெயர் பட்டியல்களை தயாரிச்சுட்டு வராங்க. சோ பெயர் பட்டியல்கள் அடிப்படையில முதல் கட்டமா வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள்ல யாரெல்லாம் கடன் பெற்றிருக்காங்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் கடன்களை முழுமையா தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனைகளை கொண்டு வந்திருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா பயிர்க்கடன் வாங்கிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடக்கும் அப்படின்னா ஃபைனலா உங்க கைக்கு அமௌண்ட் வரும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்ட மகிழ்ச்சி செய்தி வரும் அப்படின்றது இந்த ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள்ளார வந்துடும். ஏன்னா அடுத்த ஆண்டு முதல் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும்ன்றதுனால எல்லாமே நகைக்கடன் தள்ளுபடியா இருந்தாலும் சரி எல்லாமே இந்த ஆண்டுக்குள்ளார வந்துடும். நகைக்கடன் தள்ளுபடியுடைய 2வது பட்டியல் வெளியிட இருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடியில 2வது பட்டியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நகையுடைய ரேட் எல்லாமே தற்சமயம் ஏறிடுச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா நகைக்கடன் பட்டியல்ல 2வது பட்டியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சோ 3 பவுனுக்கு மிகாம வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கடன்கள் தள்ளுபடி ஆகும். ஏன்னா நீங்க 5 பவுன் வச்சு 4.5 பவுன் வச்சுக்குவீங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் அப்படி ஒரே முட்டுக்கா பல்கா தள்ளுபடி ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனா பட் அரசு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க. சோ 3 4 பவுன் வச்சிருந்தா மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு அரசு கொடுக்க ரெடியா இருக்காங்க. சோ இந்த அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வர காத்துக்கிட்டு இருக்குங்க. சோ இது அந்த அறிவிப்புகள்ல பெயர் பட்டியல் முதற்கட்டமா விவசாய கடன்களுடைய பயிர்க்கடன்களுக்கு உண்டான பெயர் பட்டியல் மே 30 வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. சோ நண்பர்களே, கூட்டுறவுத்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. சோ இந்த அறிவிப்புகள் அனைத்துமே திமுகவுடைய ஆளுங்கட்சியாக இருக்கிற இல்லையா, இந்த அறிவிப்புகள் ஆளுங்கட்சியில அறிவிப்புகள் எல்லாமே வரப்போகுது. சோ இந்த அறிவிப்புகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா விரைவில் செயல்படுத்த இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நகைக்கடன், விவசாய கடன், பயிர்க்கடன் அனைத்துமே தள்ளுபடிக்கு உண்டான பெயர் பட்டியல் தள்ளுபடியும் வழங்க இருக்காங்க.